Hey everyone! In today's video, let's make this beautiful woman themed organizer from waste materials. This is going to be Women's Day special craft. This is Anu. Welcome back to Treasury Crafts. இந்த ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு வேஸ்ட் கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த பாக்ஸ் இருக்கோ ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி 2 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. மேலே க்ளோசிங்க்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இந்த 2 பீஸையும் அட்டாச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் வெளியில் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுனால நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா ஒட்ட போகிற 2 சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறம் ஒட்டினீங்கன்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். இந்த கார்ட்போர்ட் பீஸ் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. எக்ஸ்ட்ரா சப்போர்ட்காக நான் கார்ட்போர்ட் பீஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் ஒட்டிக்க போகிறேன். இந்த பாக்ஸை வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கார்ட்போர்ட் பீஸை தெர்மாக்கோல் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே சைஸில். எந்த க்ளூ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் ஏதாவது ஒரு ஒயிட் க்ளூ வச்சு கூட ஒட்டிக்கலாம். நான் ஃபெவிபாண்டே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் கார்ட்போர்ட் பீஸ் அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா நல்ல சப்போர்ட் கிடைக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸ் 2 சைட்லேயுமே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் கீழே இந்த மாதிரி செலோ டேப் வச்சு செக்யூர் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த டேப் வேணும்னாலும் யூஸ் பண்ணி கீழே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போது இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நான் சாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த சாக் பெயிண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் பிட்ஸிலேருந்து வாங்கினேன். இது எந்த சர்ஃபேஸில் வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் அக்ரிலிக் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு கோட் ஹோம்மேட் ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட இந்த பாக்ஸ் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே பெயிண்டில் கொஞ்சம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக பேபி பவுடர் இல்லை டால்கம் பவுடர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட பெயிண்டில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ்க்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அதை இந்த கார்ட்போர்ட் ஹோல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திக் பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நம்ம எப்பயும் போல் மாஸ்கிங் டேப் வச்சு கவர் பண்ணுவோம்ல கார்ட்போர்ட் ஹோல்ஸை, அந்த மாதிரி இந்த டேப் வச்சு கூட கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃபேஸ் ஸ்கல்ப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியான ஐடியா சொல்லித்தரேன். ஏதாவது ஒரு டால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட ஃபேஸில் இந்த மாதிரி ஆயில் இல்லை வேஸ்லின் ஏதாச்சும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் க்ளூ கன் இருக்கு இல்லையா, அதை அந்த ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. டென் மினிட்ஸ் நல்லா காய விட்டதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஃபேஸோட இம்ப்ரெஷன் அப்படியே அதில் விழுந்திருக்கும். ஸோ வீட்லேயே நம்ம மோல்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஷாப்பில் சிலிக்கான் மோல்ட்ஸ் இதே மாதிரி சேல் பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ வீட்லேயே இந்த மாதிரி க்ளூ கன் வச்சுட்டு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ஐடியா ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 2 years முன்னாடி மதர்ஸ் டே கிராஃப்ட் ஐடியா ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேயும் இதே டெக்னிக் ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்கல்ப்சர் செஞ்சு காட்டியிருப்பேன். அந்த வீடியோ வேணும்னாலும் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த மோல்டுக்குள்ளே ஏதாவது ஒரு Airdry க்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஃபேஸோட இம்ப்ரெஷன் அப்படியே கிடைக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. தண்ணி இல்லாட்டி ஏதாவது இந்த மாதிரி டூல் வச்சுட்டு அன்ஈவனாக இருக்கிற அந்த சர்ஃபேஸை இந்த மாதிரி ஸ்மூத் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
அவ்வளோதான், ஸ்கல்ப்டிங் ஒர்க் முடிஞ்சது. இப்போது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபேஸை அப்படியே அந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போது ஹேர் அட்டாச் பண்ணுறதுக்கு க்ளேவை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நைஃப் இல்லை நீடில் வச்சு இந்த மாதிரி லைன் லைனாக போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிடுங்க. இதே மாதிரி நிறையா பீஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணணும். இப்படி ஃப்ளாட்டாக வேணும்னா அப்படியே லைட்டாக சுருட்டினீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதே ப்ராசஸை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஹோம்மேட் க்ளே கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூனிக்கான ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸ்கல்ப்டிங்க்கும் அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவான கிராஃப்ட் ஐடியாஸ் என்னோடய சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்கல்ப்டிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இது எப்படி வந்திருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த தீம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தின்னான கார்ட்போர்டு எடுத்துகிட்டு பட்டர்ஃப்ளை நான் வரைஞ்சிக்கிறேன். குட்டியாக வரைஞ்சிக்கோங்க. பாக்ஸோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது தான். ஸோ இந்த மாதிரி குட்டி பட்டர்ஃப்ளை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே க்ளேவை இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதை வந்து ஸ்டென்சில் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஷேப் அப்படியே நமக்கு கரெக்டாக வரும். இதுக்கு மேலே இந்த மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்துக்கோங்க. நீடில் இல்லை ஏதாச்சும் நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி லைன் லைனாக வரைஞ்சி விட்டுருங்க. அந்த க்ளே பீசஸை இந்த மாதிரி மடித்து விடுங்க. அப்போ தான் 3D லுக்கில் கிடைக்கும். இதுக்கு பதில் இந்த மாதிரி க்ளே கட்டர்ஸ் இருந்துச்சுன்னா இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன சைஸ் க்ளே கட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது இல்லாட்டி அந்த ஃபர்ஸ்ட் மெத்தடே யூஸ் பண்ணி பட்டர்ஃப்ளைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ஹோம்மேட் கிராஃப்ட் சப்ளைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். நான் வீக்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸும். இப்போது இந்த க்ளே ஒர்க் எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேஸுக்கு நான் ஒரு ஸ்கின் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேருக்கு ஒரு டார்க் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே அக்ரிலிக் கலர்ஸ் தான். இப்போ டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு நான் 0 சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பட்டர்ஃப்ளைஸ்க்கெல்லாம் நம்ம கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைக்கும் ஒவ்வொரு கலர் நான் பெயிண்ட் பண்ணுறேன். அட்ராக்டிவாக இருக்க மாதிரி ப்ளூ, எல்லோ, பிங்க் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ பெயிண்ட் எல்லாம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் மார்க்கர் வச்சு நான் ஹைலைட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் அக்ரிலிக் கலர்ஸ் கூட வச்சுட்டு 0 சைஸ் ப்ரஷ் வச்சு ஹைலைட் பண்ணலாம். நான் வந்து பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இந்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் கலரில் ப்ரஷ் பென் இருந்துச்சு.
இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த இதுவுமே யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் மார்க்கர் வச்சு மட்டும் ஹைலைட் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். இல்லை இதுக்கு பதிலாக உங்ககிட்ட மெட்டாலிக் கலர்ஸ் கோல்டன் அண்ட் சில்வர் இருந்துச்சுன்னா அதில் ஏதோ ஒரு கலர் வச்சுட்டு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கிளேலாம் காஞ்சிருச்சு இல்லையா, அதனால அதை நான் வந்து இந்த மாதிரி சூப்பர் க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி அந்த ஃபேஸை சுற்றி அங்கங்கே ஒட்டிக்கிறேன். நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் க்ளூ கன், ஃபெவிபாண்ட் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குல்ல. இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்டருக்கு அதே கோல்டன் கலர் ப்ரஷ் பென் வச்சுட்டு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக ஏதோ ஒரு டார்க் கலர் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துக்கலாம். பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஃப்ரீடம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை சிம்பலைஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான உமன்ஸ் டே கிராஃப்ட் ஐடியா. இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தாட்ஃபுல்லான கிஃப்ட் ஐடியா. அது போக இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேலேயும் இந்த மாதிரி மெட்டாலிக் கலர்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். பேக் சைடு எம்டியாக இருந்துச்சுன்னா அங்கேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் அந்த ப்ரஷ் பென் வச்சு ஹார்ட் டிசைன் போட்டிருந்தேன். அது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கட்லரி ஹோல்டராக யூஸ் பண்ணலாம். ஒரு சைடு நார்மல் ஸ்பூன், இன்னொரு சைடு ஃபோக் ஸ்பூன், நைஃப் அதெல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த கிராஃப்ட் ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லாட்டி நீங்கள் இதை வந்து ஒரு பென், பென்சில், ஸ்டேஷ்னரி திங்ஸ் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்க் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து பென், சிசர் அதெல்லாம் போட்டிருக்கேன். இன்னொரு சைடு பெயிண்ட் ப்ரஷஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த திங்ஸ் வேணும்னாலும் போட்டு வச்சுக்கலாம். மேக்கப் திங்ஸ் கூட இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த விமென்ஸ் டே கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Anu. Bye-bye. Take care.